அவள் என் தாயடா. நான் போராடுறது எதுக்கு? அவன் மேயடா, அவன் மேய விடுறா பைத்தியக்கார பையல. நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, நான் வந்து உட்கார்ந்துருவேன். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? முன்னாடி உட்காந்து கை தட்டிட்டு இருப்ப. நாய முன்னாடி உட்காந்து கை தட்டிட்டு இருப்ப. பைத்தியக்காரன். இவன் இங்க பகுத்தறிவிலேயே தீய வச்சு கொளுத்த கருமம். கல்லு இறக்கிட்டாங்க, கல்லு இது அப்படியா? அதில் கம்யூனிஸ்ட் ஐயா கூட சொன்னாங்க, நம்ம பெரிதும் மதிக்கிறோம் ஐயா சண்முகம் அவர்கள்லாம். ஏதோ அவங்களுக்கு நம்மளை கண்ட ஒரு சங்கடமா இருக்கு. கல்லை உணவுங்கிறார்கள், அவர் பிள்ளைக்கு கொடுப்பாரா அப்படின்னு. பிரியாணி எனக்கு பிடிக்குது, நல்ல உணவுன்னு தான் சாப்பிட்றேன். அதுக்காக என் பிள்ளை சின்ன பையன் 2 வயசு பையலுக்கு பிரியாணி ஊட்டிட முடியுமா? அந்தந்த வயதுல எது எது மருந்து, கல் உணவு அது மருந்துன்னு சொல்லுது. இந்த பாருங்க, தள்ளுப்பா தள்ளுப்பா. இந்த பாரா பதார்த்த குண சிந்தாமணி என்கிற பழைய மருத்துவ நூல், அதுல தேரையர் எனும் சித்தரால் இயற்றப்பட்டது. இதில் உண்ணும் பொருட்கள் பற்றிய மருத்துவ குணங்கள் முழுமையாக விவரிக்கிறது. அவற்றில் பனையின் கல்லில் மருத்துவ பயன்கள் 7 தாதுக்களான சுரபிகள், குருதி, தசை, கொழும்பு, எலும்பு, கொழுப்பு, எலும்பு, எலும்பு மச்சை, சுக்கிலம் ஆகியவற்றை பனையின் கல் உறுதியடை செய்கிறது. இது மாதிரி பிராண்டி குடித்தால் இது குணமாகும், விஸ்கி குடித்தால் இது நலமாகும், ரம் குடித்தால் இது கும்முனாகும், ஜின்னு குடித்தால் இது கின்னுனாகும். எப்படியா சொல்லட பைத்தியக்காரன் நாயே, பைத்தியக்காரன் நாயே.